ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டூ மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்னைக்கு இந்த வீடியோல முட்டை சேர்த்த மருந்து சோறு. அத எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் பாருங்க. வீட்ல நம்ம சமைக்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்டீம் ரைஸு. ஸோ ரைஸு, முட்டை, நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் பால். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம செய்ய போறோம். இதில ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மருந்து மசாலா. அந்த மருந்து மசாலாவோட நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம் இத சேர்த்து நம்ம மிக்ஸியில சேர்த்து ஒரு பேஸ்ட் மாரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. ஸோ இது மிக்ஸியில நம்ம மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம்ஸ் அந்த மாதிரி சின்ன வெங்காயம். அதே மாரி 2 பூண்டு ஃபுல்லா உரிச்சு சேர்த்துருக்கேன். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க 1 1/2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல 1 1/2 ஸ்பூன் மருந்து மசாலா. அத சேர்த்து நம்ம இப்போ ஒரு பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வந்து வச்சிருக்கோம். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரைஸ் செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரம் நல்ல ஹீட் ஆகணும். நல்ல சூடு ஏறட்டும். அதில இருக்க தண்ணியெல்லாம் நல்ல இதுவாகி நல்லா சூடாயிடுச்சு பாருங்க. இந்த சூடானதுக்கப்புறம் இதில நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போறோம். ஸோ நல்லெண்ணெய் இதில சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து தான் இத செய்வாங்க. ஸோ அதனால நம்ம நல்லெண்ணெய் இதில ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுதான் இதில சேர்க்குறோம். ஸோ அத சேர்த்துக்கலாம். அத சேர்த்ததுக்கப்புறம் இதில கண்டிப்பா வெந்தயம் சேர்ப்பாங்க. ஸோ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வெந்தயத்த இதில சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சின்ன வெங்காயம் மட்டும் தான் இதில நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ தேவையான சின்ன வெங்காயத்த 2, 2 பீஸா கட் பண்ணி இதோட நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அத சேர்க்குறோம். இந்த சாதத்துக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வதங்குனா போதும். அதோட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போனா போதும். அந்த அளவுக்கு வதக்குனா போதும். இது வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம தேவையான கொத்தமல்லி சேர்க்குறோம். புதினா அதையும் இதில சேர்க்குறோம். புதினாவும், கொத்தமல்லியும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை புதினாவோடதும், கொத்தமல்லியோடதும் நல்லா இதில மிக்ஸ் ஆயி, அம் நல்ல எண்ணெயில வதங்கி வரட்டும். ஸோ இது இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த அரைச்சு வச்சோம் இல்லையா? அந்த மருந்து மசாலா, பூண்டு, சின்ன வெங்காயம் அந்த அரைச்சு வச்ச மசாலாவ ஒரு பெரிய பவுலுக்கு மாத்திட்டு, அதில நம்ம இப்ப தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நான் அரிசி 1 கேஜி சேர்த்துருக்கேன். ஸோ 1 கேஜி இப்ப நான் சேர்க்குற இந்த பவுலுக்கு எனக்கு 1 பவுல் வந்துச்சு அரிசி. ஸோ அதே பவுல்ல நான் ஒரு 3 பவுல் தேங்காய் பால் சேர்த்துக்க போறேன். ஸோ மருந்து சேர்த்த அந்த தேங்காய் பால முதல்ல இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மருந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா அந்த தேங்காய் பால்ல மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப தேங்காய் பாலோட அந்த மருந்து கலந்த அந்த ஒரு பவுல் பால் ஊத்தியிருக்கோம். அதோட இல்லாம இப்போ இன்னொரு பவுல் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாம இன்னும் 1 பவுல். அதாவது 1 பவுல் அரிசிக்கு 3 பவுல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வீட்ல ஆக்குற அரிசி ஸ்டீம் ரைஸ் அப்படின்றதுனால நான் 1க்கு 3 அளவு தண்ணி சேர்க்கிறேன். இதே நீங்க பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சீங்கன்னா 1க்கு 1 தண்ணி வச்சா போதுமானது. ஸோ அந்த மருந்து இந்த தேங்காய் பால்ல நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகுற அந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ரைஸ பொறுத்தவரைக்கும் அம் தக்காளியும், பச்சை மிளகாவும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம எப்படி நெய் சோறுக்கு சேர்ப்போமோ அதே மெத்தடு தான். அந்த டைம்ல சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்படியே காம்போட 2 பாதியா உடைச்சு இதில நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இத நல்லா கலந்து விட்டு, இந்த நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா? அந்த தேங்காய் பால் கொதி வரக்கூடாது. அதாவது பொங்கி நுரைச்சு வரும்போது நம்ம அரிசி சேர்க்கணும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவால்ல. அதிகமா சேர்த்துறாதீங்க. அதிகமா சேர்த்தா இந்த சாதம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கரெக்ட்டா சேருங்க. இப்ப பாருங்க நல்லா அப்படியே பொங்கி வருது. அதே டைம்ல கொதிக்கல. ஸோ இந்த மாரி டைம் இருக்கும்போது நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச
அந்த ஸ்டீம் ரைஸ நான் இப்போ இதில சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணிய வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். 1க்கு 3 பங்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். ஸோ, இந்த அரிசிய நல்லா இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா இந்த அரிசியும், தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம சேர்த்த மசாலாவும் நல்லா கலந்துருச்சு இதோட. ஸோ, இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வெந்து வரணும். அதாவது தண்ணி வந்து குறைஞ்சிட்டு அரிசி வந்து கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு நல்லா இது வந்து வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இத அப்படியே நல்லா கொதிக்க விட்டு வேக விடலாம். தம் இப்போதைக்கு வைக்கக்கூடாது. ஸோ, இது நல்லா கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்தி வரணும். அது அளவுக்கு நம்ம அப்படியே இத வந்து நல்லா வேக விட்டுடலாம். இப்ப தண்ணி ஓரளவு குறைஞ்சிருச்சு பாருங்க. இப்ப கிளறும்போது அரிசி மேல வருது. தண்ணியெல்லாம் கீழ போயிட்டு, இந்த மாரி அரிசி கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு இந்த மாரி டைம்ல நம்ம வந்து இது தம் போட போறோம். ஸோ, இத இறக்கிட்டு நம்ம ஒரு தவாவ இந்த அடுப்புல வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பாத்திரத்த மேல வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல அதாவது தம் போட போற ஸ்டேஜ்ல 20 நிமிஷம் நம்ம தம் போடுவோம் இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல நான் இதுல வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு 5 பேர் சாப்பிடுற மாதிரி நான் செய்றேன். ஸோ, அதனால 5 முட்டைய ஒண்ணு ஒண்ணா நான் உடைச்சு கிண்ணத்துல ஊத்தி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இந்த சாதத்தோட நான் சேர்க்கிறேன். கொஞ்சமா சாதத்த குழி குழி பண்ணிட்டு, அதுல வந்து இந்த உடைச்ச முட்டைய நம்ம சேர்க்க போறோம். 20 நிமிஷம் தம்ல நம்ம இந்த முட்டைய சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம மூடி வைக்க போறோம். ஸோ, ஒண்ணு ஒண்ணா பொறுமையா, நிதானமா அதாவது இந்த பாத்திரத்தோட ஓரத்துல படாத அளவுக்கு கரெக்ட்டா குழி ஏற்படுத்தி, அதுக்கு நடுவுல இந்த முட்டை வர மாதிரி நம்ம வந்து முட்டைய சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தோட ஹீட்லயே வந்து இந்த முட்டை வந்து ஓரளவு நல்லாவே வெந்துரும். ஸோ, அது அளவுக்கு நம்ம அந்த 10 மினிட்ஸ்லயே முட்டை வந்து ஓரளவு நல்லாவே குக் ஆயிரும். ஸோ, 4வது முட்டை சேர்த்துட்டு இன்னும் 1 முட்டை. அந்த 1 முட்டையும் நடுவுல ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 முட்டை இன்னொரு முட்டையோட மிக்ஸ் ஆகாத அளவுக்கு நம்ம ஆட் பண்ணோம்னா, எடுத்து நம்ம வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட குடுக்கறதுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ, 5 முட்டையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்ப இத ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேல ஒரு வெயிட் வச்சு, நம்ம இத அப்படியே குக் பண்ண போறோம். ஸ்டவ்வ வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்க, முட்டை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு சைடு அப்படியே நல்லாவே வெந்திருக்கு. கீழ அடி சாதத்தோடு சேர்த்து அப்படியே பெரட்டி விடுங்க. ஸோ, 5 முட்டையுமே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாத அளவுக்கு கீழ் சாதத்தோட சேர்த்து அப்படியே நம்ம திருப்பி போடுறோம். ஒன் பை ஒன்னா முட்டைய உடையாத அளவுக்கு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ, இந்த மாரி நம்ம திருப்பி குடுக்கும்போது, இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இன்னொரு 10 மினிட்ஸ்ல இன்னொரு பாகமும் நல்லாவே வெந்துரும். ஸோ, நம்ம சர்வ் பண்ணும்போதும், ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை வீதமா அழகா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மருந்து சோற பொறுத்தவரைக்கும், இதுக்கு வந்து நம்ம ஒரு மீன் குழம்பு அந்த மாரி செஞ்சா நல்லாருக்கும். ஸோ, இதுக்கு தேவையான நெய்ய வந்து அப்படியே மேல கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு, இத நம்ம அப்படியே இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நம்ம இப்போ அத வேக விட போறோம். மொத்தமே இதுக்கு தம் அந்த டைம் வந்து 20 மினிட்ஸ் தான். அதில 10 மினிட்ஸ் முட்டைய போட்டுட்டு, அது வேக கேப் விட்டுட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் நம்ம இப்போ வைக்கிறோம். அந்த 10 மினிட்ஸ் டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ, இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மருந்து சோறு நல்ல ஒரு வாசனையா ரெடி ஆயிடுச்சு. அந்த முட்டை வந்து ஃபுல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சாதமுமே நல்லா வெந்துருச்சு. முட்டை எடுக்கும்போது நம்ம எந்தெந்த இடத்துல முட்டை ஊத்திருக்கோம் நமக்கு ஓரளவு தெரியும். அதோட கீழ இருக்க சாதத்தையும் சேர்த்து எடுக்கும்போது, ஒரு ஆளுக்கு அப்படியே சர்வ் பண்ணலாம் நம்ம. இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து மீன் குழம்பு தான். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை அதோட சேர்த்து இத நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ, ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸோ இல்ல 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இத நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது நல்லாருக்கும். குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம் இத. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.